உடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண் உருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர் திருநனா உடையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். புளியர்கோன் வெப்பொடித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாளி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஒளிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சேதரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. தில்லைவாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி, ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருநாவுக்கரசுவலர் திருத்தொண்டின் நெறிவாள வருஞானத்தவமுனிவர் வாகீசர் வாய்மெதிகள் பெருநாமச்சீர் பரபலுருகின்றேன் பேருலகில், ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். எல்லாம் அல்ல ஈர்த்தன்னை ஆண்ட எந்தை பிரான் அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர் திருநனாவுடை பெருமானது திருவடித்தாமர்களை மணமொழிமைகளாலே வணங்கி, அடியேனே இந்த சென்னரிலே ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடித்தாமர்களை மணமொழிமைகளாலே வணங்கி, இந்த சிவப்பிரகாச ஞான சிந்தனையை செய்மடுத்து கொண்டிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடித்தாமரைகளையும் மணமொழிமைகளாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய உமாபதி சிவனார் அருளி செய்த சிவப்பிரகாசமாகிய ஞானப்பணுவலை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் நமக்கு திருவருள் வாய்க்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே திருவருளையும் குருவருளையும் நீள நினைந்து நாம் கடந்த வகுப்பில் சிவப்பிரகாசனுடைய சிறப்பு அதிகாரமாகிய அந்த பகுதியை தோற்றுவாய் செய்து 50 முடித்து 51வது பாடலை நிறைவு செய்திருக்கின்றோம். என்று 52வது பாடல் சிந்திக்க வேண்டும். இதில் நம்ம நேற்று சொல்லியிருந்தோம், அந்த சிவப்பிரகாசத்தினுடைய சிவஞான போதத்தினுடைய 3வது சூத்திரத்தை சிந்திக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். அதை பொதுவாக அது அடுத்த பாடலுக்குரியது. எனவே நம்ம 52 முடிச்சுட்டு 53 அந்த 3வது சூத்திரத்தை சிந்திப்போம். 52வது பாடல் பாருங்கள். நம்ம நேற்று பார்த்தோம், அந்த பாடலில் இந்த சிறப்பதிகாரம் என்பது 7 கூறுகளை உடையது, 7 கூறுகளை உடையது என்பதை நாம் பார்த்தோம். எனவே இதன் மேல் ஆன்மா தங்கிய அஞ்சவத்தை தன் உண்மை பொங்கொழி ஞான வாய்மை உணர்த்தும் தன்மை என்பதெல்லாம் பார்த்தோம். இதில் ஆன்மா என்பது ஆண்மை இலக்கணம். அந்த முதல் அதிகரணம் ஆண்மை இலக்கணம். எனவே 52வது பாடலிலே இருந்து 59வது பாடல் வரைக்கும் இருக்கக்கூடியது ஆண்மை இலக்கணம் என்று சொல்லப்படுகிறது. அந்த பாடல்கள் ஆண்மை இலக்கணத்தை காட்டுகிறது. அப்போ ஆன்மாவினுடைய இலக்கணம் என்ன என்று சொன்னால் அதை 52வது பாடலில் காட்டுகிறார். ஆண்மை இலக்கணம். இந்த ஆண்மை இலக்கணத்திலேயே இது சிறப்பு இலக்கணம். ஆன்மாவுக்கு சிறப்பு இலக்கணம். பொது இலக்கணம் நம்ம எங்கே பார்த்தோம்? ஏற்கனவே 19வது பாட்டில் ஆன்மாவுக்கு எண்ணெறிதாய் நித்தமாய் இருள்மலத்தில் அழுந்தி இருவினையின் தன்மைகளுக்கு ஈடான யாக்கை அண்ணல் அருளால் நன்னி அவை அவரால் என்கிற அந்த 19வது பாடலில் ஆன்மாவுக்கான பொது இலக்கணத்தை பார்த்தோம். இது சிறப்பு அதிகாரம். எனவே ஆன்மாவுக்குரிய சிறப்பு இலக்கணத்தை நாம் பார்க்க வேண்டும். இந்த சிறப்பு இலக்கணத்தையே ரெண்டாக சொல்கிறார். சிறப்பு இலக்கணத்தையே பொதுவாகவும் சிறப்பு இலக்கணத்தை சிறப்பாகவும் சொல்கிறார்.
ஏன்னா இந்த பாடல் நமக்கு நிறைய பாடலில் வருவதனால இந்த பாடல் சிறப்பு இலக்கணத்தை பொதுவாக சொல்வது, சிறப்பு இலக்கணத்தை பொதுவாக சொல்வது. அது என்ன அப்படின்னு பாருங்கள். பாடல் எண் 52 பாடலை படிக்கிறேன். செறிந்திடும் உடலுள் மன்னி சேர்புலன் வாயில் பற்றி அறிந்து அதில் அழுந்தும் ஒன்றும் அறிந்திடாது அறியும் தன்மை பிரிந்தடை அஞ்சவத்தை பெருகிய மலத்தால் பேணி உறும் தனி அதீதம் உண்மை உயிர்க்கென உணர்த்துமன்றே. கொலு இன்னொரு பாடல் படிச்சிட்றேன். செறிந்திடும் உடலுள் மன்னி சேர்புலன் வாயில் பற்றி அறிந்து அதில் அழுந்தும் ஒன்றும் அறிந்திடாது அறியும் தன்மை பிரிந்தடை அஞ்சவத்தை பெருகிய மலத்தால் பேணி உறும் தனி அதீதம் உண்மை உயிர்க்கென உணர்த்துமன்றே. இது ஆன்மாவுக்குரிய இலக்கணம். இது பொது இலக்கணம் தான். நான் மன்னிக்கணும், தப்பாக சொல்லிட்டேன். இது பொது இலக்கணம் தான். ஆன்மா அவத்தைப்படுவது என்பது பொது இலக்கணம். அவத்தைப்படுவது பொது இலக்கணம். சிறப்பு இலக்கணம் என்பது அது இறைவனோடு கூடி முத்து இன்பத்தை பெறுவது தான் அதுக்கு சிறப்பு இலக்கணம். நம்ம நேற்று பொது சிறப்பு பார்த்தோமா இல்லைங்களா? செயற்கை இயற்கை. செயற்கை என்பது இடையில போவது, அது செயற்கை. இயற்கை என்பது என்றும் நீங்காது இருக்கக்கூடிய இயல்பு, அது சிறப்பு இயற்கை என்று பார்த்தோம். இது இந்த இங்கே சொல்லக்கூடிய இலக்கணங்கள்லாம் என்ன கேட்டிங்கன்னா இதெல்லாம் செயற்கை தான். ஆன்மாவுக்கு மாயா கருவிகள் கூடுவதினாலே வரக்கூடியது. எனவே இது பொது இலக்கணம். அங்கே 19 சொன்னதும் பொது இலக்கணம் தான். அது ஓரளவுக்கு சொல்லிவிட்டு அந்த பொது இலக்கணத்தை தான் இங்கே சொல்கிறார். பொது இலக்கணத்தை இங்கே இந்த பாடல்லையும் அடுத்து அது அவத்தை உறும் என்பது 60வது பாடலில் சொல்கிறார். 60லையும் சொல்கிறார். அதுவும் என்னதுங்க, அதுவும் பொது இலக்கணம் தான். ஆன்மாவினுடைய பொது இலக்கணம் தான். அப்போ இங்கே சிறப்பதிகாரத்தில் பொது இலக்கணத்தை சொல்கிறாரு என்று சொன்னால் இங்கிருந்து தான் ஆன்மாவின் இலக்கணங்களே துவங்குகிறது. இது வரைக்கும் நம்ம மாயை கண்மங்கள் இதை பற்றிய நிலைகளைத்தான் சிந்தித்தோம். ஆன்மாவை பற்றிய சிந்தனை அங்கே பெருசாக இல்லை. ஏன்னா ஆன்மாவை சொன்னால் கூடவே சிவத்தை சொல்லணும். அப்போ ஆன்மாவும் சிவத்தையும் சொல்லணுன்னா அது சிறப்பதிகாரத்தில் தான் சொல்ல வேண்டும் என்று அந்த பகுதி இங்கே வைத்திருக்கிறார். சிவஞான போதத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 3வது நூற்பா 4வது நூற்பா இதெல்லாம் என்னதுங்க, பொது அதிகாரத்தில் வரக்கூடிய பகுதி தான். சிவஞான போதத்தில் 3, 4 ஆகிய பகுதிகள்லாம் எதுங்க, பொது அதிகாரம்தான், சிறப்பதிகாரம் அல்ல. எனவே இந்த பாடல் ஆன்மாவினுடைய பொது இயல்பை சொல்லக்கூடியது. இதுக்கு கொலு பாருங்க. தொல்லை வினையால் துவக்குண்டு, தொல்லை வினையால் துவக்குண்டு உழலும் பல்லுயிர் தன்மை பாரித்து உரைத்தது. வினையால் துவக்குண்டு, தொல்லைனா என்னது, பல பிறப்புகளிலே தொடர்ந்து வரக்கூடிய வினை. எனவே தொல்லை வினையால் துவக்குண்டு, அதிலே சிக்குண்டு உழலும் பல்லுயிர், அது உழலு அந்த வினையினாலே பிறப்பினாலே வினை என்று மாறி மாறி அனுபவித்து வரக்கூடிய உயிருக்கு அதனுடைய தன்மை, அதனுடைய இயல்பு, உயிரினுடைய இயல்பு பாரித்து உரைத்தது. அதை இங்கே என்ன விரிவாக சொல்லக்கூடியது இந்த பகுதி என்று சொல்கிறார். பாடல் கருத்து பாருங்கள். செறிந்திடும் உடலுள் மன்னி, உடலுள் மன்னி, உடலுள் மன்னி. அந்த உடல் என்பதற்கு ஒரு அடை செறிந்து என்று ஒரு அடை சொல்கிறார். அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே உடல் என்பது சூக்கும தேகம், உடல் என்பது சூக்கும தேகம். எனவே இந்த ஆன்மாவின் இலக்கணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூக்கும தேகத்தோடு நிலை பெற்று, மன்னி மண்ணுதல் நிலை பெற்று, சூக்கும தேகத்தில் நிலை பெற்று. அது ஏன் செறிந்திடும் உடல் என்று சொன்னால், இந்த தோள தேகம் இருக்கு இல்லைங்களா, இது ஒரு பிறப்புக்கு தான். இந்த உடம்பு என்பது ஒரு பிறப்புக்கு தான். அடுத்த பிறப்புக்கு என்ன வரும், வேறு உடம்பு வரும். இப்படி ஒவ்வொரு பிறப்புகளிலும் தோள தேகங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் சூக்கும தேகம் என்பது நமக்கு முதல் பிறப்பில் கொடுத்தா முத்தி அடைகிற காலம் வரைக்கும் அது எப்படி இருக்குது, மாறாது ஒன்று தான். எனவே செறிந்து என்பது என்னதுங்க, அது நமக்கு தொடர்ச்சி. செறிந்திருப்பது என்பது இந்த அதனுடைய தொடர்ச்சி பற்றி செறிந்திடும் உடல் என்றார். சூக்கும தேகத்தை என்ன சொல்கிறாரு, செறிந்திடும் உடல். ஏன்னா அது நமக்கு இந்த பிறப்புக்கு வந்ததிலிருந்து முத்து நிலை வரைக்கும் நிலை பெற்று நிற்பதினாலே ஸ்தூல தேக சூக்கும தேகத்தை என்ன சொல்கிறாரு, செறிந்திடும் உடல் என்றார். மன்னினர், மன்னி அது என்ன சொல்கிறாரு, மன்னி. அது என்ன மன்னி அப்படின்னா, தூள தேகத்தை விட சூக்கும தேகத்துக்கு கால நீட்டிப்பு அதிகம். இதுக்கு தூள தேகத்துக்கு எவ்வளோ காலம்,
நமக்கு எவ்வளோ ஆயுசோ, ஒரு பிறப்புக்கு என்ன ஆயுசோ, 50 வயசுனா 50, 100னா 100, அவ்வளோதான் இந்த தூள தேகத்திற்குரிய ஆயுள். ஆனால் சூக்கும தேகத்துக்கான ஆயுள் எப்படிப்பட்டதுங்க? அது பல்லூலி காலம். பிறந்து திருவடி அடையிறதுனா நம்ம பிறப்பே கோடான கோடி பிறப்புன்னு சொல்கிறோம். 84 லட்சம் யோனி பேதம், அதில் ஒவ்வொன்றையும் பிறக்கணும். இத்தனை பிறப்புக்கும் நம்முடன் நிற்பது எது? இந்த சூக்கும தேகம். எனவே அது என்னதுங்க? கால நீட்டிப்பு உடையது என்பதினால அது என்ன சொல்கிறாரு? மன்னி என்பார். மன்னி சேர்புலன் வாயில் பற்றி, சேர்புலன் வாயில் பற்றி. இந்த சூக்கும தேகம் என்ன செய்கிறது? தூள தேகத்தோடு சேர்ந்து, தூள தேகத்தோடு சேர்ந்து என்ன செய்கிறது? 5 புலன்களை, 5 புலன்களை அவற்றின் வாயிலாகி 5 பொறிகளை பற்றி அறிந்து விடயங்களை அறியும். விடயங்களை அறியும். அறிகிற போது எப்படி அறியும்? இந்திரியங்களின் வாயிலாக விடயங்களை அறியும். 5 இந்திரியங்களின் வாயிலாக 5 விடயங்களை அறியும். எனவே என்ன செய்யும்? வாயில் பற்றி அறிந்து, அறிந்திடும். வாயிலை பற்றி அறிந்திடும். இங்கே வாயில் என்பது எதுங்க? இந்திரியங்கள். இந்திரியங்கள் வாயில் என்று சொல்லப்படுகிறது. எனவே வாயில் பற்றி அறியும். அறிஞ்சிட்டு என்ன பண்ணும்? அதில் அழுந்தும். அறிவது மட்டுமல்ல, எப்படி அறியும்? அறிந்த விடயத்தில் அது எப்படி அறியும்? அழுந்தித்தான் அறியும். அந்த விடயத்தில் அழுந்தித்தான் அறியும். அப்போ அழுந்தாமல் இந்த ஆன்மாவினாலே விடயங்களை அறிய முடியாது. அப்போ சூக்கும தேகத்தில் நிலை பெற்று நின்ற ஆன்மா சூக்கும தேகத்திலிருந்து தூள தேகத்தை பற்றி படிநிலை பாருங்கள். சூக்கும தேகத்திலிருந்து தூள தேகத்தை பற்றி, தூள தேகத்தில் இருக்கக்கூடிய வாயில்களை பற்றி, வாயில்களின் வழியாக விடயங்களை பற்றி, விடயங்களை அனுபவிக்கும். விடயங்களை அனுபவிக்கும். அனுபவிக்கும் போது எப்படி? அதுவதுவாய் நின்று அனுபவிக்கும். அதுவதுவாய் நின்று அனுபவிக்கும். இதில் சேர்புலன் வாயில்னு சொன்னார். சேர்புலன் வாயில். ஏன் சேர்புலன் அப்படின்னு சொன்னார்னா, இந்த ஆன்மாவுக்குரிய இந்திரியங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகத்தில் இருப்பது புறத்தில் இருப்பது. அகத்தில் இருப்பது புறத்தில் இருப்பது. அகத்தில் என்ன இருக்குது? அந்தக்கரணங்கள், உள்ள அந்தக்கரணங்கள், இவையெல்லாம் எங்கே இருக்குது? உள்ளே இருக்குது. இந்த நம்ம உடம்புன்னு வைத்து கொண்டிங்கன்னா அதில் வெளியே உள்ளே என்று 2 பகுதியாக, அகம் புறம். இந்த கருவிகளை நாம் 2ஆக பிரிக்கிற வழக்கம் உண்டு. இதில் அகக்கருவிகள் என்பது அந்தக்கரணங்கள், உள் அந்தக்கரணங்கள் போன்றவையெல்லாம் நமக்கு உள்ளே இருக்கக்கூடியது. இப்போது இந்த விடயங்களை எங்கே இருக்குது? வெளியே இருக்குது. நாம் அனுபவிக்கக்கூடிய விடயங்கள் எங்கே இருக்குது? வெளியே இருக்குது. எனவே இந்த விடயங்கள், புலன்கள், புலன்கள் என்பது விடயங்கள். விடயங்கள் என்ன செய்கிறதுங்க? இந்த ஆன்மாவுக்கு வந்து சேருகிறது. காதுனா இந்த ஓசை வந்து சேருகிறது, சுவை வந்து சேருகிறது, ஒளி வந்து சேருகிறது, ஊறு வந்து சேருகிறது. இந்த 5 விடயங்களும் ஆன்மாவை வந்து, இங்கே ஆன்மா என்பது நுகர்ச்சிக்கு வந்து சேருகிறது, நுகர்ச்சிக்கு வந்து சேருகிறது. எனவே விடயங்கள் வந்து சேர்வதினாலே அது என்ன சொன்னார்? சேர்புலன்னார். சேர்புலன் என்பது என்னது? வந்து சேருகின்ற விடயங்கள். அந்த வந்து சேருகின்ற விடயங்களை என்ன செய்யும்? இந்த இந்திரியங்கள் பற்றும். இந்திரியங்கள் பற்றும். இந்திரியங்கள் பற்றுன்னு சொன்னால் இந்த இந்திரியத்துக்கு என்ன சொல்கிறாரு? வாயில்னு சொல்கிறார். வாயில்னா என்னது? ஒரு வீட்டுக்கு வாசல் இருக்கா இல்லையா? அந்த வாசல் எதுக்கு? அது அகத்துக்கும் சேரும், புறத்துக்கும் சேரும். அந்த வீட்டு வாசப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? வாயில் என்பது அது புறத்துக்கும் அது இடம், அகத்துக்கும் இடம். அதான் வாயில்னு பேர். வெளியிருந்து வரனாலும் வாயில் வழியாக தான் வரணும், உள்ளேருந்து வெளியே போகணுனாலும் வாயில் வழியாக தான் போகணும். அதனால அதுக்கு வாயில்னு பேர். எனவே இந்த புலன்கள் அகத்தும் புறத்தும் இணைப்பை செய்கின்றன. எது? இந்த இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள். அகத்தில் இருக்கக்கூடிய ஞானேந்திரியங்களுக்கு, அந்தக்கரணங்களுக்கு, அகத்தில் இருக்கக்கூடிய அந்தக்கரணங்களுக்கு புறத்திலே இருக்கிற விடயங்களை பற்றி அவை தருகின்றன. எனவே அதனால் என்ன செய்தாருங்க? அதை வாயில் என்றார். அதை வாயில் என்றார். நமக்கு திருமுறையில் சொல்கிறார் இல்லைங்க, 1 9 வாசல் வைத்தாய், 1 9 வாசல் வைத்தாய், ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் என்று நமக்கு அழகாக சொல்கிறார். அப்புறம் 5 வாசல் 4 ஜன்னல் என்றெல்லாம் நமக்கு நாவுக்கரசு பெருமான் காட்டுறார். சாலோகம் பண்ணி என்பார். சாலோகம்னா ஜன்னல். எனவே 6ஆம் திருமுறையில் அப்படிலாம் காட்டுகிறார். எனவே இந்த பொறிகளை, இந்திரியங்களை என்ன சொல்வது? வாயில் என்று சொல்லுகிற ஒரு வழக்கம் நமக்கு உண்டு. எனவே சேர்புலன் வாயில் பற்றி அறிந்து, அதன் மொழியாக அறிந்து அதில் அழுந்தும். ஏன்னா இந்த ஆன்மாவுக்கு என்ன இலக்கணம்? சார்தலின் வண்ணமாதல். ஆன்மாவின் இலக்கணம் என்னது? சார்தலின் வண்ணமாதல். எதை சார்கிறதோ அதுவாகவே நிற்கும். இருளை சார்ந்தால் இருளாக நிற்கும், ஒளியை சார்ந்தால்
ஒளியாயின்னு இருக்கும். சத்தை சார்ந்தால் சத்தான்னு இருக்கும், அசத்தை சார்ந்தால் அசத்தான்னு இருக்கும். எனவே எது அழுந்தி அறியும், அழுந்தி அறியும். அப்புறம் ஒன்றும் அறிந்திடா, ஒன்றும் அறிந்திடா. அப்படி அறிந்தாலும் கூட இது என்ன செய்யாது, ஒன்றையும் அறியாது, ஒன்றையும் அறியாது. எதை அறியாது? இந்த கருவிகள் போல ஆன்மா அறியாது. இது சொல்லணும்னா எனக்கு வேணும், நமக்கு இந்த 5ஆம் நூற்பா தான் சொல்லணும். 5ஆம் நூற்பால் இந்த ஆன்மா என்ன செய்யும், தம்மால் உணரும் இந்திரியங்களைப் போல தானும் தன்னை உணராது நிற்றலான்பர். இந்த ஆன்மா இந்த இந்திரியங்கள் என்ன செய்யும், இந்திரியத்துக்கு ஒரு இலக்கணம் இருக்குது. அது என்ன இலக்கணம்? இந்திரியம்னா இந்த கருவிகள் தான் இதை செய்கிறோம் என்பதை அறியாது. இப்போது நாக்கு இருக்குன்னா நாக்கு நான் சுவைக்கிறேன்னு அறியாது, சுவைத்து கொண்டு இருக்கும். ஆனால் என்ன செய்யாது, என்ன வேலை செய்கிறோங்கிறது அதுக்கு தெரியாது. அது அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு என்ன கிடையாது, அறிவு கிடையாது. அது சடமானதினாலே இந்திரியங்கள் நான் இதை செய்கிறேன் என்று அவை அறியாது. அது மட்டும் இல்லை, தன்னை ஆன்மா செலுத்துகிறது என்பதையும் அறியாது. தன்னையும் அறியாது, தன்னை செலுத்துகிற ஆன்மாவையும் அறியாது. எது? இந்த கருவிகள். ஏன்னா அதெல்லாம் பாசக்கூட்டம், அதுக்கு என்ன கிடையாது, அறிவு கிடையாது. அறிவில்லாத காரணத்தினாலே இந்த கருவிகள் தன்னையும் அறியாது, தன்னை செலுத்துகிற ஆன்மாவையும் அறியாது. சரிங்க, அதுதான் சடம் அறியாதே. இந்த ஆன்மா அறிவுடையது தானே, ஆன்மா அறிவுடையது தானே. இது அறியுமானா இதுக்கு பேர் சிற்றறிவுங்க. இதுக்கு என்ன அறிவு? சிற்றறிவு. இதுவும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான். என்னது? இது தான் இதை செய்கிறோம் என்பதை அறியாது, தன்னை செலுத்துவது இறைவன் என்பதையும் இது அறியாது. கருவிகள் எப்படி தன்னையும் அறியாதோ, தன் தலைவனையும் அறியாதோ, அதுபோல் இந்த ஆன்மாவும் தன்னையும் அறியாது, தன்னை செலுத்துகிற முதல்வனையும் இந்த ஆன்மா அறியாது. இது ஆன்மாவுக்குரிய இலக்கணம். பின்னாடி இதை தான் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். இது எல்லாம் ஒவ்வொன்றும் பின்னாடி விரிவாக பார்க்கக்கூடிய செய்தி தான். எனவே ஒன்றும் அறிந்திடா. அதுபோல் அறியும் தன்மை பிரிந்து ஒன்று. முதல்ல பாருங்கள், சூக்கும தேகம் தூள தேகத்தை பற்றி, தூள தேகம் இந்திரியங்களை பற்றி, இந்திரியங்கள் வெளியிருக்கக்கூடிய புலன்களை பற்றி ஆன்மா விடயங்களை அறியும் போது எப்படி அறியும்? அதுவதுவாக அறியும். அப்படி அறிகிற போதும் தான் இதை அறிகிறோம், தன்னை செலுத்துகிற இறைவன் நம்மை செலுத்தி கொண்டு இருக்கிறான் என்பதை இவை அறியாது. தன்னையும் அறியாது, தன் தலைவனையும் அறியாது. தன்னை அறியாது என்பது என்னதுங்க? தான் அவனால் செலுத்தப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த ஆன்மா ஒருபோதும் அறியாது. எனவே அந்த வகையில் இந்த விடயங்களை இது அறியும். சரி, இது அழிஞ்சிக்கிட்டே இருக்கு, எப்பவுமே அறிஞ்சிக்கிட்டே இருக்குமானா இல்லைங்க, கொஞ்சம் நேரம்தான் அறியும். அப்புறம் என்ன செய்யும்? கொஞ்சம் ரெஸ்ட் வேணுங்க சார், பிரேக் வேணும். நீங்கள் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது, எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும் அப்படின்னு என்ன செய்யும்? அறியும் தன்மை பிரிந்து அறிஞ்சிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆனவுன்னா என்ன செய்யும்? இருங்க அப்புறம் எல்லாம் நிறுத்துங்க, எல்லாம் ஓய்வு எடுத்துகிட்டு அப்புறமா பார்க்கலாம், நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கும். எனவே என்ன செய்யும்? கருவிகள் பிரியும். அறிவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கருவிகள் என்ன செய்யும்? பிரியும். என்ன? அவத்தைப்படும். கருவிகள் என்னாகும்? அவத்தைப்படும். அவத்தினா என்னது? நிலை வேறுபாடு. கூடும் குறையும், மாறி நிற்கும். ஒவ்வொரு நேரத்துக்கு தகுந்த மாதிரி நிற்கும். எனவே அறியும் தன்மை பிரிந்து, அறிகிற தன்மை பிரியும். எதனால்? கருவிகள் பிரியும். அறிவதற்கு துணை செய்கிற கருவிகள் என்னாகும்? பிரியும். அதனால் என்ன ஆகும்? அஞ்சவத்தை அடையும். அப்போது அந்த ஆன்மா விடயங்களை அறியும், அதுவதுவாக நின்று அறிகிற போது தன்னையும் அறியாது, தன் தலைவனையும் அறியாது. சரி, அப்படி தான் பார்த்துக்கிட்டே இருக்குமானா அதுலேயும் என்ன செய்யும்? கொஞ்ச நேரம் அறிஞ்ச உடனே போதுங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும். அப்போ அவத்தைப்பட்டு தான் அறியும். அறிகிற போது எப்படி அறியும்? அவத்தைப்பட்டு தான் அறியும். கருவிகள் கூடினால் அறியும், கருவிகள் நீங்கினால் மறக்கும். அப்போ நினைத்தலும் மறத்தலும் என்கின்ற நிலையில தான் ஒரு விடயத்தை அறியும். அப்படியே தொடர்ந்து நல்லா பிடிச்ச செய்தியாக இருந்தால் கூட என்ன செய்யாது? தொடர்ந்து கேட்காது. நமக்கும் ஆசை தான்,
என்னது சிவப்பிரகாசத்தை அப்படியே ஒரு 2 நாள் தொடர்ந்து நடத்தி முடிச்சிடலாமா அப்படின்னா நடத்த முடியுமா? நடத்துகிற ஆளாலையும் முடியாது, கேட்குற ஆளாலையும் முடியாதது. ஏன் நமக்கும் ஆசை தான், என்னது அப்படியே பேசிகிட்டு இருந்தால் நல்லா தான் இருக்குன்னு. ஆனால் என்ன ஆகும், அது கருவிகள் ஒத்துழைக்காது. அதனால் என்ன செய்யும், அவத்தை அடைந்து தான் எதையுமே அறியும். எனவே இது இப்படி ஏங்க மாறி மாறி ஒரு அப்படியே ஆசை பிடிச்சி தானே செஞ்சிடலாமேனா, அதற்கு எது காரணமாக இருக்கிறது? அந்த அஞ்சவத்தைக்கு காரணம் மலத்தால். அது என்னது? மலத்தால். எனது பெருகிய மலத்தால். அது எப்படிப்பட்ட மலங்க? பெருகிய மலம், சகச மலம். எனவே பெருகிய மலத்தால். அப்புறம் என்ன சொன்னார்? பேணினர். இந்த அவத்தைக்கு காரணம் எது? மலம், ஆணவ மலம் இருப்பதினாலே இந்த கருவிகள் அவத்தை உறும். அப்புறம் அவத்தி உருன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார்? பேணினது அது நல்லா தான் இருக்குது. எது? அவத்தை அடைவது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தூங்கணுன்னா என்ன சொல்கிறான்? சந்தோஷமாக தூங்குறோமா இல்லையா? என்னங்க போங்க, தூங்க வேண்டியதாக வேற இருக்குது அப்படியா சொல்கிறான். எந்திரிக்கும் போது வேணால் சொல்கிறான், என்னங்க எழுப்பி விட்டுட்டீங்க அப்படி சொல்கிறான். தூங்கும்போதே சந்தோஷமாக தூங்குறோமா இல்லையா? இதை ஆன்மா விரும்புகிறது. எதை? அவத்தைய ஆன்மா விரும்புகிறது. அதனால தான் பேணினர். அவத்தைய பேணுகிறது உயிர். அப்போ ஆணவத்தோடு கூடியிருப்பதை ஒரு இன்பமாக இந்த உயிர் கருதி நிற்கிறது. அதனால பேணினர். எனவே இப்படி உருகின்ற, இப்படி அடையக்கூடிய இது என்னதுங்க? இதுக்கு பேர் என்னது? தனி அதீதம். இதுக்கு என்ன பேர்? தனி அதீதம். இந்த ஆன்மா எப்படி நிற்கிறது? அதீத நிலை. மூலாதாரத்தில் துரியாதீத நிலையில் தானும் ஆணவமும் மட்டுமே கூடி நிற்கிற மாதிரி நிற்குது. மூலாதாரத்தில் போய் என்ன செய்யுது? ஆணவத்தோடு மட்டும் கூடி நிற்கிறது. இது ஆன்மாவுக்கு உண்மை. இது ஆன்மாவுக்கு என்னதுங்க? உண்மைன்னு இலக்கணம். இந்த ஆன்மாவுக்கு இலக்கணம். உண்மை என்பது இலக்கணம். எனவே ஆன்ம இலக்கணமாவது ஆணவத்தோடு கூடி துரியாதீத நிலையிலே நிற்பது தான் ஆன்மாவுக்கு இலக்கணம். அவத்தைப்படுவது ஆன்மா. எனவே தனி அதீதம். இதுதான் ஆணவ மலத்திற்குரிய இலக்கணம். அதான் உண்மை என்ற சொல்லு இலக்கணம். உண்மை இலக்கணம் ஆன்மாவுக்கு உண்மை. உயிர்க்கென உணர்த்தும் என்றே இது ஆன்மாவுக்கு இலக்கணம் என்று எது சொல்லும்? ஆகமங்கள் உணர்த்தும். எனவே இந்த உயிரை பற்றி நாம் அறியணும்னா காட்சி அளவையினாலோ கருதல் அளவையினாலோ அறிய முடியாது. 2 நாளையும் அறிய முடியாது. எனவே இதை எப்படி அறியலாம்? ஆகம அளவுகளினாலே தான் அறிய முடியும். உயிர் இலக்கணம்னா எனக்கு காட்டுன்னு காட்டினா உயிரை காட்ட முடியுமா? காட்ட முடியாது. அப்புறம் கருதல் அளவையால் இதை முழுமையாக ஒருவாறு அறியலாம் ஒழிய முழுமையாக அறிய முடியாது. எனவே இந்த இலக்கணம் என்பது எதில் இருக்குது? ஆகம அளவை தான். எனவே ஆகம அளவைகள் இவ்வாறு துரியாதீதப்படுவது ஆன்மாவுக்குரிய இலக்கணம் என்று சொல்லும் என்று இந்த 52வது பாட்டில் இந்த ஆன்மாவுக்குரிய இலக்கணத்தை நமக்கு சொல்கிறாரு. இந்த செய்தியை தான் நம்ம திருப்பியும் அடுத்தடுத்த பாடல்களில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இதே செய்தி தான் வரப்போகுது. இதே கருத்துடைய சித்தியார் பாடல் பார்த்திங்கன்னா தெரியும். 233வது பாட்டு சிவஞான சித்தியாரில் அறிந்திடும் ஆன்மா ஒன்றை ஒன்றினால் அறிந்திடும் ஆன்மா. ஒன்றை ஒன்றினால் அறிந்திடும். ஒன்றை ஒன்றால் அது ஒரு இந்திரியத்தின் வாயிலாக ஒரு புலனை அறிந்திடும். அறிதலாலும் அறிந்தவை மறத்தலாலும். அறிந்தவை மறத்தலாம். அறிஞ்சது என்ன செய்யும்? மறந்துக்கும். அது அப்படியே தொடர்ந்தும் பற்றி நிற்காது. இல்லை மறத்தலாலும். அப்படி அறியும் போது எப்படி அறியும்? அறிவிக்க அறிதலாலும். அப்போ கருவிகள் வாயை அறிவான்னு சொன்னாலும் இவனுக்கு என்ன செய்யணும்? பெருமான் உடன் நின்று அறிவிக்க வேண்டும். அவன் அறிவிக்காத வழி இந்த ஆன்மா எதையும் அறியாது. எனவே அறிவிக்க அறிதலாலும் அறிந்திடும் தன்னையும் தான் அறியாமையானும். அறிகிற தன்னையும் அறியாது, அறிவிக்க அறியும். அறிந்தாலும் என்ன செய்யாது? தன்னையே அறியாது. அப்புறம் தானே அறிந்திடும் அறிவன் அன்றாம். எனவே இது என்ன கிடையாது?
நானே போய் பார்த்துக்கிறேன்னு இவன் போய் பார்க்கவே மாட்டான். தானே அறிகிற சுதந்திர அறிவு இந்த ஆன்மாவுக்கு இல்லை. எனவே அவன் யார்? அவன் அறிவிக்க அறிவான் அன்றே. ஆன்மாவுக்கு இலக்கணம் என்னது? அறிவிக்க அறிவான். அறிவிக்க அறிவது ஆன்மாவினுடைய இலக்கணம் என்று நமக்கு அந்த 233 சொல்கிறாரு. அப்புறம் இன்னொரு பாட்டு ஆன்மாவுக்கு இலக்கணம் சித்தியாரில் ரொம்ப அருமையான பாட்டு 210. சித்தியார் 210. அசித்துரு வியாபகம் போல், அசித்துரு வியாபகம் போல், வியாபகம் அருவமின்றாய் வசித்திடவரும் வியாபி என்னும் வழக்குடையனாகி நசித்திடா ஞானச் செய்தி அனாதியே மறைந்து நிற்கும் பசுத்துவன் உடையனாகி பசுவன நிற்கும் ஆன்மா என்று சொல்லக்கூடிய சித்தியார் பாட்டு. அசித்து அரு வியாபகம், அசித்து அரு வியாபகம், அதாவது அசித்தலால் அரிய வியாபகம் போல், அதாவது அரிய வியாபகம், ஒருவாற்றானும் அறிய முடியாத வியாபகம். அப்புறம் அது எப்படி இருக்கும்? அருவம் என்றாய், அருவம் என்றாய் அதிசூக்கும சித்தாதல் இன்றி. ஏன்னா அதிசூக்கும சித்து யார்? பதி, பதி தான் அதிசூக்கும சித்து. இவன் யார்? இவன் சூக்கும சித்து, சூக்கும சித்து. ஆன்மா சூக்கும சித்து, இறைவன் யார்? அதிசூக்கும சித்து. எனவே அவனை போல இவன் அருவம் உடையவன் அல்ல. அருவம் என்பது இங்கே அதிசூக்கும சித்து. அப்புறம் வசித்திட வரும் வியாபி, வசித்திட வரும் வியாபின்னா என்னதுங்க? அதுவதுவாய் நின்று அறிதல், அதுவதுவாய் நின்று அறிதல் எனது சாறுதலின் வண்ணமாதல். அதான் என்னதுங்க? வசித்திட வரும் வியாபி. வசித்திட எதை வசிக்கிறானோ, எதில் வசிக்கிறானோ அதுவாக நிற்பான். அரசன் வேஷம் போட்டால் அரசனாக நிற்பான், சேவகன் வேஷம் போட்டால் சேவகனாக நிற்பான். அதுபோல் இந்த ஆன்மா எதை நுகர்கிறதோ அதுவாகவே நின்று அறியும். எனவே அது என்ன இருக்கும்? அந்த வசித்திட வரும் வியாபி என்னும் வழக்குடையனாகி அவன் என்ன செய்வான்? ஞானச் செய்தி உடையனாகி பசுவன நிற்கும். எனவே இந்த ஆன்மா இப்படி ஞானம் எனது அனாதியே பசுத்துவம் எனப்படும் ஆணவ மலத்தில் மறைப்புண்டு கிடக்கின்ற அழியாத இச்சா ஞான கிரிகளை உடைத்தாய் பசு என தூளசித்தாய் நிற்கும், தூளசித்தாய் நிற்கும்ங்கிறார். தூளசித்து என்பது இங்கே பெருமானை நோக்க தூளசித்து, பெருமானை நோக்க தூளசித்து. எனவே இந்த ஆன்மா அவ்வாறு நிற்கும் என்று இந்த பாடலில் சொல்கிறாரு. இது நமக்கு இது ஒத்த கருத்துடைய பாடல். நம்ம பார்த்த 52வது பாடலுக்குரிய கருத்துடையது. இப்போ இதன் மீது பார்த்திங்கன்னா பல தடைகளை எழுப்பி பார்க்குறாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, மேற்கூறிய இலக்கணத்தை நோக்கும்போது இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க ஆன்மா எப்படி இருக்கும்? சூக்கும தேகத்திலிருந்து தூள தேகத்தை பற்றி, தூள தேகத்திலிருந்து இந்திரியங்களை பற்றி, இந்திரியங்களின் வழியாக வாயில்களை பற்றி ஒன்றொன்றாக அறியும், ஒன்றொன்றாக அறியும். அறியும்போது அதுவதுவாய் நின்று அறியும். அப்புறம் மறந்து அறியும், அறியும். அப்படி அறிகிற போதும் தன்னையும் அறியாது, தன் தலைவனையும் அறியாது. இதுதான் என்னது? அப்படி அது என்ன ஆகும்? அவத்தைப்பட்டு அறியும். அந்த அவத்தை என்ன செய்யும்? விரும்பும். அவத்தையும் எது செய்யும்? விரும்பி அந்த அவத்தைப்படும். நமக்கு இது இழிவு என்று கருத்தாது, இழிவு என்று கருத்தாது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? நம்முடைய மனிதாசைக்கு பெருமாள் ஞாயிற்கடைப்பட்டம்பர். ஏன்னா நாய் என்ன செய்யும்? மலம் என்பதை விரும்பி சாப்பிடும். மலம் என்பதை விரும்பி சாப்பிடுதா இல்லையா? அது மலம் இழிவானது என்பது அந்த நாய்க்கு தெரியாது, அது ரொம்ப சுவைத்து சாப்பிடும். அதுபோல் நாம் ஆணவத்தோடு கூடுவதை எப்படி நினச்சிட்டு இருக்கிறோம்? சந்தோஷமாக ஆணவத்தோடு போகும்போது நமக்கு எப்படி இருக்குது? இருப்பா நான் தூங்கிட்டு வரேன், தூங்கலைன்னா எனக்கு ஒன்றும் முடியலைங்க. ஏன்னா கேவலத்தோடு கூடுவது நமக்கு எப்படி இருக்குது? மகிழ்ச்சியாக இருக்குது. காரணம் நமக்கு அந்த அறிவு அவ்வளவு கேவலமாக இருக்குது. அறிவு கேவலமாக இருப்பதுனால ஆணவத்தோடு கூடுவதே நமக்கு எப்படியா இருக்குது? மகிழ்ச்சியாக இருக்குது. நமக்கு இந்த சிவத்தோடு கூடணுங்கிற சிந்தனையே கிடையாது, சிந்தனையே நமக்கு இல்லை. அப்படி ஒரு இழிநிலை அறிவு நம்முடைய அறிவு. எனவே இப்படி மேற்கூறிய இலக்கணத்தை நோக்குகிற போது ஆன்மா அறிவிக்கும் அறிவு, ஆன்மா அறிகிற அறிவு என்று சொன்னால், அப்போ அதுக்கு அறிவு இருக்கா இல்லைங்களா? அதுக்குன்னு அறிவு இருக்கா? இல்லை. அறிவிக்க அறிவுன்னு சொல்கிறீங்க, ஆன்மாவுக்குன்னு அறிவு இருக்கா இல்லையா? அதை முதல்ல சொல்லுங்கள். அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு விடையாக என்ன செய்கிறாரு? 53வது பாட்டை சொல்கிறார். 53 ஆன்ம அறிவின் இலக்கணம். முதல்ல 52 ஆன்மாவுக்கு இலக்கணம் சொன்னார். 53ல் என்ன சொல்கிறாரு? ஆன்மா அறிகிற முறைமை. அந்த அறிவு உண்டா? ஆன்மா என்ப அறிவு உண்டா அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன செய்கிறாரு? இங்கே நமக்கு விடை சொல்லுகிறார். இதை பார்க்கணுன்னா தான் நம்ம என்ன செய்யணும்? சிவஞான போதம் 3ஆம் நூற்பா,
மூணாம் நூற்பா கருத்தை சிந்திச்சுட்டு தான் இந்த பாட்டுக்கு வந்தால் சரியாக இருக்கும். எனவே எல்லாம் சிவஞான போதத்துக்கு போயிடலாம். சுவிட்ச் ஓவர் டு சிவஞான போதம் அங்கே போயிடலாம். மூணாம் நூற்பாவை பார்த்துட்டு வரலாம். ஏன்னா இந்த கருத்து பூரா மூணாம் நூற்பால் இருப்பது. அதனால் அதை சொல்லிவிட்டு இந்த பாட்டை அப்படியே தொட்டு காமிச்சா போதும். இந்த கருத்து இதில் இருக்குதுன்னு சொன்னாவே போதுமானதாக இருக்கும். அந்த வகையில் சிவஞான போதம் மூணாம் நூற்பா எடுத்துக்கொள்ளுங்க. மூணாம் நூற்பா பார்த்தீங்கன்னா நூற்பா பாருங்கள். இளது என்றலின் எனதுடல் என்றலின் ஐம்புலன் அறிதலின் ஒடுக்கம் அறிதலின் கண்படின் உண்டிவினை இன்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா உளது. இந்த உளது என்பது முன்னாடி இருக்கும், அதை கொண்டு வந்து பின்னாடி வச்சுக்கங்க. உளது இளது என்றலின் இருக்கா இல்லையா, அந்த உளதை எடுத்து கொண்டு வந்து எங்கே வச்சுக்கங்க, கடைசியாக கொண்டு வந்து வச்சுக்கங்க. படிக்கும்போது அந்த உளதை படிக்க வேண்டியதில்லை, மனப்பாடம் பண்ணணுன்னா நீங்கள் படிச்சுக்கங்க. ஆனால் பொதுவாக கருத்து வகையாக படிக்கிற போது இளது என்றலின் எனதுடல் அப்படியே அதிகரணமாக கோடு போகிறேன்னா போட்டுங்க. இளது என்றலின் எனதுடல் என்றலின் ஐம்புலன் அறிதலின் ஒடுக்கம் அறிதலின் கண்படின் உண்டிவினை இன்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா உளது. 7 அதிகரணம். இந்த நூற்பா 7 அதிகரணங்களை உடையது என்பதை வைத்துக்கொள்ளுங்க. இப்போ இதற்கு கருத்துரை செய்கிறார். கருத்துரை நம்ம நேரத்தை பாடலில் சொன்னோம். 80 சூத்திரம் எண்ணுதலிற்றோ எனின் ஆன்ம பிரகாசம் உணர்த்துதல் நுதலிற்று. இந்த சூத்திரம் ஆன்ம பிரகாசத்தை உணர்த்துகிறது. இந்த பிரகாசம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்பது நேற்று பார்த்தோம், நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. இந்த பிரகாசம் என்ற சொல் என்னதுங்க, நமக்கு இந்த இலக்கணம் என்பதற்கும் அடுத்தது பிரமாணம் என்பதற்கும் பொதுச்சொல். இந்த பிரகாசம் என்பது எதை குறிக்கிறது? ஒன்று பிரமாணம், இன்னொன்று இலக்கணம். இந்த ரெண்டுக்கும் உரிய பொதுச்சொல் பிரகாசம் என்ற சொல். அதனால தான் இங்கே என்ன செய்கிறாரு, ஆன்ம பிரகாசம் என்கிறார். ஏன்னா இங்கே மூணாம் நூற்பா ஆன்மாவுக்கு என்ன செய்யணும், பிரமாணத்தை சொல்லணும். நாலாம் நூற்பா இலக்கணத்தை சொல்லணும், ஆன்ம இலக்கணத்தை சொல்லணும். ஆனால் ரெண்டும் இயைந்து வருகிற சூத்திரம் என்பதனால அங்கே என்ன செஞ்சிட்டாரு, ஆன்ம பிரகாசம்னார். ஆன்ம பிரகாசம் உணர்த்துதல் நுதலிற்று என்று அங்கே பிரகாசத்தை சொன்னார். சரி, இப்போ பிரகாசம் சொன்ன உடனே இங்கே என்னாச்சு, 7 அதிகரணம் இருக்குது. இந்த 7 அதிகரணத்தை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கணும். இங்கே பார்த்திங்கன்னா பொதுவாக இதில் வரக்கூடிய சமயவாதிகள் 7 அதிகரணத்துக்கு 7 சமயவாதி வராங்க. 7 சமயவாதி வராங்க. முதல்ல இளது என்றலின். இளது என்பது என்னது, ஆன்மா என்ற ஒன்று இல்லை. ஆன்மா என்ற ஒன்று இல்லை. இதை சொல்கிறது யார்? பௌத்தரில் மாத்துமிகர், சூனியவாதி. அவனுக்கு என்ன பேர்? சூனியவாதி. உலகம் என்னது, எல்லாம் சூனியம்தான். எல்லாம் உலகம் மட்டும் இல்லை, உடம்பு கிடையாது, உயிர் கிடையாது, உலகம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாம் சூனியம்தான். எல்லாமே சூனியம் என்பது மாத்துமிகருடைய கருத்து. எனவே ஆன்மா என்ற ஒன்று இல்லை. ஏன்னா இங்கே நமக்கு என்னது, இங்கே நம்ம கருத்து எதனுடைய ஆன்மா பற்றிய இங்கே செய்தி தான் இங்கே விவாதிக்கப்படுகிறது. எனவே ஆன்மாவை பற்றி பேசுகிற போது மாத்துமிகர் என்ன சொல்கிறான், ஆன்மான்னு ஒன்று இல்லை, ஆன்மா என்ற ஒன்று இல்லை, சூனியம்தான் அப்படிங்கிறவன் மாத்துமிகர். இளது என்றலின் என்பது சூனியவாதி. அவனுக்கு என்ன பேர்? சூனியவாதி. இவன் யார்? பௌத்தரில் மாத்துமிகர். ரெண்டாவது வரவன் யார்? எனதுடல் என்றலின். இது யார்? உலகாயுதரில் யார் என்ன சொல்லலாம், தூளதேக ஆன்மாவாதி. இவனுக்கு என்ன பேர்? தூளதேக ஆன்மாவாதி. இவன் என்ன சொல்கிறான், இந்த தூள உடம்பு தான் ஆன்மா, இதற்கு வேறாக ஒன்று இல்லை, தூளதேகத்திற்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று இல்லைன்னா அவன் ரெண்டாவது வரக்கூடியவன். தூளதேகமே ஆன்மா என்று சொல்லக்கூடிய. மூணாவது யார் வரா? ஐம்புலன் அறிதலின். அது மூணாவது கருத்து. இந்த கருத்து யார் சொல்கிறாங்க அப்படின்னா இந்திரிய ஆன்மாவாதி. இவன் யார்? இந்திரிய ஆன்மாவாதி. அந்த 5 இந்திரியங்களே ஆன்மா என்று சொல்லக்கூடிய மூணாவது வரான். அவனையும் நாம் மறுக்கிறோம், ஒவ்வொருத்தராக மறுத்துக்கிட்டு வரோம். மூணாவது மறுக்கிறவன் யார்? இந்திரிய ஆன்மாவாதி. இவன் யாருன்னா உலகாயுதலில் ஒரு பிரிவு தான். இவனும் உலகாயுதலில் ஒரு பிரிவு. இவன் என்ன சொல்கிறான்,
இந்திரியங்களே ஆன்மா என்று சொல்லக்கூடியவன். நாலாவது யார்? ஒடுக்கம் அறிதலின். நாலாவது கருத்து என்னது? ஒடுக்கம் அறிதலின். இது எதை குறிக்குது? சூக்கும தேகமே ஆன்மா. சூக்கும தேகமே ஆன்மா என்று சொல்லக்கூடியவன். சூக்கும தேகமே ஆன்மா என்று சொல்லக்கூடியவன். இவன் யார்? இவனும் உலகாயுதரில் ஒரு பிரிவு தான். இவனும் உலகாயுதரில் ஒரு பிரிவு தான். சூக்கும தேகமே ஆன்மா என்று சொல்லக்கூடிய நாலாவது கருத்தை உடையவன். அடுத்து அஞ்சாவது கருத்து பாருங்கள். பிராண ஆன்மவாதி. கண்படின் உண்டிவினை இன்மையின். கண்படின் உண்டிவினை இன்மையின் என்பது இங்கே அஞ்சாவது அதிகரணம். இது என்னது? பிராணனே ஆன்மா, உயிர்காற்று. உயிர்காற்று பிராணவாயு. பிராணவாயுவே ஆன்மா. பிராணவாயுவே ஆன்மா என்று சொல்லக்கூடிய யார்? இவனும் உலகாயுதர் தான். உலகாயுதரில் மற்றொரு பிரிவு. உலகாயுதரில் மற்றொரு பிரிவு. இவன் என்னது? பிராண ஆன்மவாதி. பிராண ஆன்மவாதி. அடுத்தது ஆறாவது கருத்து உணர்த்த உணர்தலின். ஆனால் ஆறாவது கருத்து என்னதுங்க? உணர்த்த உணர்தலின். இது என்னது? பிரம்மமே ஆன்மா. பிரம்மமே ஆன்மா. அவன் என்ன? பிரம்ம ஆன்மவாதி. பிரம்ம ஆன்மவாதி. இவன் யார்? ஏகான்மவாதி. ஏகான்மவாதி இந்த கருத்தை சொல்கிறான். ஆறாவது கருத்து ஏகான்மவாதியை மறுக்கக்கூடியது. பிரம்மமே ஆன்மா என்று சொல்லக்கூடியவன். பிரம்மமே ஆன்மா என்று சொல்லக்கூடியது ஆறாவது கருத்து. ஏழாவது கருத்து மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா. மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா. இது ஏழாவது கருத்து. இது என்னது? இந்த மாயையாகிய கருவிகளின் கூட்டங்களே ஆன்மா. கருவி கூட்டங்களே ஆன்மா. கருவி கூட்டங்களே ஆன்மா. இது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமூக ஆன்மவாதி. சமூக ஆன்மவாதி. சமூக ஆன்மவாதி. இது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பௌத்தரில் வைபாடிகரும் சவுந்தராதிகரும் ரெண்டு பிரிவு இருக்காங்களா இல்லைங்களா? கடைசி ரெண்டு பேர் யார்? வைபாடிகரும் சவுந்தராதிகரும் சமூக ஆன்மவாதி. சமூக ஆன்மவாதி என்ற கருத்தை உடையவங்க. எட்டாவது கருத்து அந்தக்கரணமே ஆன்மா. அது அடுத்த 4ஆம் நூற்பாவினுடைய முதல் அதிகரணத்தில் வருது. அதையும் இங்கே எழுதிக்கங்க, நம்ம அதையும் பார்க்கணும். எட்டாவது கருத்து என்னதுங்க? அந்தக்கரணங்கள் அவற்றின் ஒன்றன்று என்பது 4ஆம் நூற்பாவினுடைய முதல் அதிகரணம். அது வரைக்கும் நம்ம ஆன்மா என்னங்கிற அந்த சிந்தனை அங்கே ஓடுகிறது. அப்போ அதில் நான் அடுத்த நூற்பாவினுடைய முதல் அதிகரணம் அந்தக்கரண ஆன்மவாதி என்று சொல்லக்கூடியது. அதை நம்ம எட்டாவதாக பார்க்க வேண்டியது அந்தக்கரண ஆன்மவாதி. சரி, இப்போ ஒவ்வொன்றா வந்துடுவோம், ஒவ்வொன்றா வரலாம். இப்போ முதல்ல இந்த நூற்பா இந்த கருத்து பார்த்திங்கன்னா மேற்கோள் இருக்கா இல்லைங்களா? மேற்கோள் என்பது 7 நூற்பாவுக்கும் ஒரே மேற்கோள் தான். ஒரே மேற்கோள் என்னது? ஆன்மா உளது. ஆன்மா உளது. ஏன்னா மேற்கோள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஆசிரியரது கருத்து. மேற்கோள் என்பது என்னதுங்க? ஆசிரியரது கருத்து. அப்போ மேற்கோள் என்பது ஆன்மா என்ற ஒன்று உண்டு. இது யார் சொல்கிறா? மெய்கண்டார் சொல்கிறார். மெய்கண்டார் சொல்கிறாரு. இது நம்ம சித்தாந்தம் படிக்கும்போதே நம்ம ஏற்கனவே பலமுறை வகுப்பில் சொல்லியிருக்கிறோம். இதை பற்றி பேசுகிற போது என்ன செய்யணும்? இதுக்கு பரீட்சைன்னு பேர். பரீட்சை என்ன பரீட்சை அப்படின்னா, ஆசிரியர் தனது கருத்தை சொன்ன உடனே அதை பற்றி விவாதம், அதை பற்றிய விவாதத்துக்கு விடுவார். விவாதத்துக்கு விட்ட உடனே இப்போ சட்டசபையிலெல்லாம் தீர்மானம் நிறைவேற்றுறாங்களா இல்லையா? முதல்ல ஒரு மசோதாவை சொன்ன உடனே என்ன செய்வாங்க? எதிர்கட்சிக்காரங்களும் எடுத்து அந்த மசோதாவின் மீது என்ன செய்வாங்க? விவாதமெல்லாம் செய்வாங்க. அதுபோல் ஆசிரியர் கருத்தை சொன்ன உடனே அங்கே என்ன இருப்பாங்க? அங்கே விவாதத்துக்கு அது வரும். விவாதத்துக்கு வந்தால் பிற சமயத்தார் இதன் மீது தடையை எழுப்புவாங்க. அப்படி தடை எழுப்பின உடனே அதுக்கு என்ன செய்யணும்? அந்த தடையை மறுத்து என்ன செய்யணும்? ஏது செய்யணும். ஒரு நூற்பான்னு சொன்னால் நம்ம போன வகுப்புலேயே பார்த்தோம். இதில் சிவஞான போதத்தை ஏற்கனவே நம்ம இப்போது பார்க்கும்போதே ஒரு அதிகரணம் என்று சொன்னால் அதில் 5 கூறுகள் இருக்க வேண்டும். ஒரு அதிகரணத்தில் 5 கூறுகள் இருக்கணும். எந்த அதிகரணமாக இருந்தாலும் 5 கூறு இருக்கணும். இந்த 5 அங்கே இருக்கணும். ஒன்று மேற்கோள். அது என்னது? ஆசிரியரது கருத்து. மேற்கோள் என்பது ஆசிரியரது கருத்து. இது முதல் கூறு. எந்த அதிகரணத்தை எடுத்தீங்கனாலும் இந்த 5 இருக்கான்னு பார்க்கணும். இருக்கான்னு பார்க்க வேண்டியது 5 இருக்குது. நம்ம அதை 5 புரிஞ்சுக்கிட்டோமான்னு பார்க்கணும். 5 புரிஞ்சுக்கிட்டோமான்னு பார்க்கணும். அதில் முதல் கருத்து என்னதுங்க? ஆசிரியரது கருத்து. ஆசிரியரது கருத்து. சரி, ரெண்டாவது என்னது?
அதன்கண் மாணவரது ஐயம். அதன்கண் மாணவரது ஐயம். அந்த கேள்வி ஆசிரியர் ஒரு கருத்து சொன்னேன்னா மாணவருக்கு சில ஐயங்கள்லாம் வரும். இது இப்படி தானா, எனக்கு கொஞ்சம் புரியல, இது இப்படி வருமா, அங்கே சொல்லும்போது அப்படி சொன்னீங்க, இங்கே இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு மாணவருக்கு என்ன வரும், சில ஐயங்கள் வரும். அடுத்தது அதற்கு பிறர் கூறும் தடை. அதற்கு பிறர் கூறும் தடை, அது மூன்றாவது கருத்து. மூன்றாவது கருத்து அதற்கு பிறர் கூறக்கூடிய தடை. நாலாவது அந்த தடையை மறுத்துரைக்கின்ற சித்தாந்த துணிவு. நாலாவது கருத்து தடையை மறுத்துரைக்கின்ற சித்தாந்த துணிவு. ஐந்தாவது அதை வலியுறுத்தக்கூடிய எடுத்துக்காட்டு. எடுத்துக்காட்டு. இந்த 5 கூறு இருக்கணும். இது ஆசிரியரது கருத்து, அதன்கண் மாணவரது ஐயம், அதன் மீது பிறர் கூறக்கூடிய தடை, அந்த தடையை மறுத்துரைக்கின்ற சித்தாந்த துணிவு, அதை வலியுறுத்தக்கூடிய எடுத்துக்காட்டு உதாரணம். எடுத்துக்காட்டு உதாரணம். இந்த 5ம் எந்த அதிகரணம் பார்த்திங்கனாலும் சிவஞான போதத்தில் எல்லா நூற்பாக்களிலும் 2 அதிகரணம், 3 அதிகரணம், 4 அதிகரணம்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சூத்திரத்தில் ஒரு மாதிரி வரும். எத்தனை அதிகரணம் இருந்தாலும் ஒவ்வொரு அதிகரணத்துலையும் இந்த 5 கூற்றையும் பார்க்கணும். 5 கூற்றையும் பார்க்கணும். இப்போது இங்கே ஆசிரியரது கருத்து, இங்கே மேற்கோள் ஒரே மேற்கோள் தான். இந்த 8 பேர் இருக்காங்களா இல்லையா, இப்போ நம்ம பார்த்த 8 பேர்த்துக்கும் மேற்கோள் ஒன்று தான். என்னது? ஆன்மா உளது, ஆன்மா என்ற ஒன்று உண்டு அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிட்டார். அந்த முதல்ல எல்லா சூத்திரத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக மேற்கோள் இருக்கும், தனித்தனியாக மேற்கோள் இருக்கும். ஆனால் இந்த சூத்திரத்தில் மட்டும் அப்படி இல்லை, ஒரே மேற்கோள், ஒரே மேற்கோள். அப்போ ஆன்மா உளது என்று சொன்ன உடனே மாணவருக்கு ஐயா என்னது, கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள், இதை பக்கத்தில் உட்காந்துருக்கலாம், இல்லை இல்லைன்ட்டுருக்குறான், எங்கே அங்கே ஒரு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேறுதுன்னு வச்சுக்கோங்க. உடனே இவர் என்ன சொல்கிறாரு, ஆன்மா உளதுன்னு சொன்ன உடனே அடுத்து முதல்ல ஒருத்தன் கை தூக்குறான், அப்ஜெக்ஷன், நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன், நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன் என்று என்ன செய்யறான், தடை. அவன் என்ன சொல்கிறான், ஆன்மா உள்ளதன்று, ஆன்மா உள்ளதன்று, ஆன்மான்னு ஒன்றும் இல்லை, சூனியந்தான் இருக்குது, சூனியந்தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம், நீங்கள் என்ன ஆன்மா இருக்குதுன்னு சொல்கிறீங்க, ஆன்மா என்ற ஒன்று இல்லை. எனது மாணவர் இப்போது இந்த நூற்பாலை பார்த்திங்கன்னா இந்த 5 கருத்தில் எது இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேற்கோள் இருக்கும், மேற்கோள் இருக்கும் எல்லா சூத்திரத்துலேயும். மேற்கோள் என்பது என்னது, ஆசிரியரது கருத்து. அடுத்து மாணவரது ஐயா அங்கே இருக்காது, அங்கே வெளிப்படையாக இருக்காது, வெளிப்படையாக இருக்காது. அப்புறம் பிறர் கூறக்கூடிய தடையும் வெளிப்படையாக இருக்காது. இந்த 2ஐயும் நாம் அங்கே உய்த்து உணர வேண்டும். அங்கே என்ன, அது யார் வராங்க, என்ன சொல்கிறாங்கிறத நீங்கள் அதை கருதி அறிய வேண்டும், கருதி அறிய வேண்டும். அப்போ முதல்ல சொல்வது ஆசிரியர் கருத்து, மேற்கோள் என்பது ஆசிரியர் கருத்து, மாணவரது ஐயம். அடுத்தது பிறர் கூறக்கூடிய தடை, பிறர் கூறக்கூடிய தடையும் மாணவரது ஐயமும் இப்போ உங்கள் கையில் இருக்கிற புத்தகத்தில் இருக்காது, புத்தகத்தில் இருக்காது. அதை என்ன செய்யணும், வருவித்து கொள்ள வேண்டும், அதை நாம் வருவித்து கொள்ள வேண்டும். அப்புறம் அந்த பிறர் கூறக்கூடிய தடையை மறுத்துரைக்கின்ற சித்தாந்த துணிவு இருக்குது பாருங்கள், அதுதான் என்னது, ஏது. ஏது என்பது என்னங்க, ஏது என்ற சொல்லுக்கு காரணம்னு பேர், ஏதுனா காரணம்னு பேர், ஏது என்ற சொல்லுக்கு காரணம். எது, மேற்கோளுக்கு காரணம். ஏன் அப்படி சொன்னீங்க ஐயா, அவர் ரொம்ப அறிவாளிங்க, நம்ம சொல்கிறோம் அவர் ரொம்ப அறிவாளி, எப்படிங்க சொல்கிறீங்க, பாருங்கள் இந்த வேலையை செஞ்சுருக்கிறார் பாருங்கள், அது காரணம். இந்த பாரு, இந்த வேலையை அறிவில்லாத செய்ய முடியுமா, பாருங்கள் எப்படி செஞ்சுருக்கிறார் பாருங்கள், இதை பார்த்தா தெரியல அவர் அறிவாளின்னு. அப்போ அறிவாளி என்பது மேற்கோள், அதுக்கு காரணம் என்னது தான் இந்த வேலை, இந்த வேலையை பாருங்கள், இந்த வேலையை இப்படி சிறப்பாக செய்திருக்க, இது காரணம், அவர் அறிவாளி என்பதற்கான காரணம். அதுபோல் இப்போ ஒவ்வொரு மேற்கோள்லையும் ஆசிரியர் ஒரு கருத்து சொல்லியிருப்பார், அதை அவங்க தடை எழுப்பியிருப்பாங்க, தடை அங்கே இருக்காது. தடையை வருவிச்சு கேட்டிங்கன்னா, அதை வருவிச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் ஏன் சொன்னாங்கிறது ஏதில் இருக்கும். மேலே சொன்ன மேற்கோளுக்கு நிறுவுவதற்கான காரணம் ஏதுவில் இருக்கும். இதை நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னாவே தெளிவாக புரியும் பாடம். ஒவ்வொன்றையும் அந்த கேள்வியை வச்சு பார்க்கணும், அந்த மேற்கோள் என்ன சொல்ல வருது, அதை பிறர் என்ன சொல்கிறாங்க, அதற்கு ஏன் இந்த காரணத்தை சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த அதிகரணம் பளிச்சுன்னு புரிஞ்சிடும். அப்படி தான் பார்க்கணும், அதை ஒவ்வொரு நூற்பாவிலையும் ஒவ்வொரு அதிகரணத்தையும் அப்படி தான் பார்க்கணும். சரி, இங்கே முதல் மேற்கோள் ஆன்மா உளது சொல்லிட்டாரு. இப்போ மாணவர் ஐயா என்னது,
அவருக்கு கொஞ்சம் புரியுதா இல்லையா, ஐயா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக எனக்கு சொல்லுங்கள் என்பது கேட்பது. மாணவரது ஐயத்தை நீங்கள் பெருசாக பார்க்க வேண்டியது இல்லை. காரணம் அவருக்கு என்ன இருக்கும், உண்டு இல்லை என்கிற சில ஐயங்கள் இருக்கும். அடுத்து நாம் பார்க்க வேண்டியது என்னது, பிறர் கூறக்கூடிய தடை. பிறர் கூறக்கூடிய தடை இதில் யார் வரா, முதல் அதிகரணத்தில் மாத்துமிகர், பௌத்தரில் இருக்கக்கூடிய மாத்துமிகர். அவர் என்ன சொல்கிறார், எங்கள் சமயத்தில் ஆன்மா என்ற ஒன்று இல்லை. ஆன்மான்னு இல்லைங்க, எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது, எல்லாம் சூனியம்னு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். எங்கள் கருத்து என்ன சொல்லுது, எல்லாமே சூனியம். உலகம் என்பது இல்லை, அது சூனியம். உயிர் என்ற ஒன்று இல்லை, அது சூனியம். உடம்பு என்ற ஒன்று இல்லை, அது சூனியம். அறிவு என்பதையும் இல்லை, அறிவும் கிடையாது, அறிவும் கிடையாது, அதுவும் சூனியம்தான், அதுவும் சூனியம். ஏன் இப்போ சொல்கிறது யார், மாத்துமிகர். பின்னாடி வைவாடிகர் சவுந்தராதிகளாம் அறிவு உண்டுமா, அறிவு உண்டுமா. இது பௌத்தர்லையே அறிவு உண்டு ஏனவை சூனியம்மா. இவன் என்ன சொல்லுவான், அறிவும் சூனியம், அறிவும் சூனியம் என்பது இவனுடைய கருத்து. எனவே அவன் சொன்ன உடனே இப்போ அதுக்கு என்ன செய்யணும், அவன் கருத்தை மறுத்துரைக்கின்ற சித்தாந்த துணிவு. எல்லாம் சூனியம்னு சொன்னால் அதை அவன் கருத்தை மறுக்கணும், ஆசிரியர் கருத்தை நிறுவனம், ஆசிரியர் கருத்தை நிறுவனம். அதுக்கு ஏது சொல்கிறார் என்ன பாருங்கள், ஈண்டு இளது என்றலின் ஆன்மா உளது, இளது என்றலின் ஆன்மா உளது. எப்படி சொல்கிறாங்க, இப்போ உதாரணத்துக்கு அவன் இல்லை, அவன் இல்லை, அவன் இல்லை என்று சொன்ன உடனே இல்லைங்க அவன் உண்டு. எப்படி சொல்கிறீங்க, நீ தான் சொன்னியா அவன் இல்லைன்னு, அதை வச்சே சொல்கிறான் அவன் உண்டுன்னு. அவன் இல்லை என்று நீ சொன்னதை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்கிறேன், அவன் உண்டு என்று நான் நிறுவுகிறேன்னா இதை நான் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, நான் தான் இல்லைங்கிறேன், அதை வச்சுட்டு நீங்கள் உண்டுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி எழுகிறது இல்லையா. இது அப்படி அல்ல, இது அப்படி எடுத்துக்கூடாது. இது ரொம்ப நுட்பமாக ரொம்ப அழகாக சொல்ல. இது பாருங்கள், ஈண்டு இளது என்றலின் ஆன்மா உளது. அதாவது ஆன்மா இல்லை என்று சொல்கிறத அந்த கருத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆன்மா உள்ளதுன்னு சொல்கிறீங்களே, இது என்னால் ஏற்றுக்க முடியாது, இதை ஏற்றுக்க முடியாது. இது எப்படி இருக்குது தெரியுமா, முயல்கோடு, முயல்கோடு என்ற ஒன்று இல்லை, முயல்கோடு என்ற ஒன்று இல்லை. ஆகாய தாமரை என்பது இல்லை. ஆமை மயிர் கம்பளம், ஆமை மயிர் கம்பளம் இல்லை என்று நான் சொல்லுகிறேன். நீங்கள் உடனே நீ சொன்னதுனாலேயே அது இருக்குது, நீ சொன்னதுனாலேயே அது இருக்குன்னு சொன்னால் எப்படி இருக்கும், சிரிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் சொல்கிறதே சிரிக்கிற மாதிரி, என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, இது தர்க்கத்துக்கே சரியா இல்லையே என்று அவன் என்ன செய்கிறான், நம்ம எதிர்கேள்வி கேட்குறான். நீங்கள் சொன்ன ஏது நல்லா இல்லை, நீங்கள் பொருத்தமாகவே சொல்லலை என்று சொன்ன உடனே இல்லையா நான் சொன்னதை நீ சரியாக புரிஞ்சுக்கலை, நான் சொன்னதை நீ சரியாக புரிஞ்சுக்கலை, உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேங்கன்னு என்ன செய்கிறாரு, பொழிப்புரை செய்திருக்கிறார். பொழிப்புரை என்ன பொழிப்புரை பாருங்கள், எவற்றினையும் அன்று அன்று என விட்டு, எவற்றினையும் அன்று அன்று என விட்டு ஆன்மா இளது என்று நிற்பது உளதாகலின் அதுவே அவ்வான்மாவாம் என்றது. இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உனக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொல்கிறேன். ஒரு வீட்டுக்குள்ளே கதவு சாத்தியிருக்கு, ஒரு வீட்டோட கதவு சாத்தியிருக்கு, வெளியிருந்து ஒருத்தன் கேட்குறான், ஏங்க உள்ளே யாராவது இருக்கிறீங்களா, உள்ளே யாராவது இருக்கிறீங்களா. நான் உள்ளே இருந்து ஒருத்தன் சொல்கிறான், என்னென்னு, யாரும் இல்லைங்க, வீட்டுக்குள்ளே யாரும் இல்லை அப்படின்னாலும் என்னாச்சு, இல்லை என்று சொல்வதினாலே ஒருவன் உளான் என்பது உறுதி செய்யப்படும். இல்லை என்று சொல்வது எவனோ அவன் உள்ளே இருக்கிறான், வேறு யாரும் இல்லை. ஆனால் எவன் இருக்கிறான், இல்லைன்னு சொன்னவன் உள்ளே இருக்கிறான், இல்லைன்னு சொன்னவன் உள்ளே இருக்கிறான். அதான் இங்கே என்ன சொல்கிறாருங்க, நீ சொன்ன இந்த முயற்கோடு ஆமை மயிர் கம்பளத்தை எல்லாம் நான் சொல்லலை, நீ சொல்லலையா சூனியம். எது சூனியம், எல்லாமே சூனியங்க. எது சூனியம், இந்த உடம்பே சூனியம், இந்த உள்ளே இருக்கிற சூக்கும தேகம் சூனியம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கரணம் சூக்கும தேகம், எல்லாத்தையும் சூனியம் 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 சூனியம்னு சொல்லிக்கிட்டே வரைய எதுங்க சூனியம்னு சொல்லிச்சு, நீ கேள்வி கேட்ட இல்லையா, ஆமாம் இது எதுவுமே இல்லை, இது சூனியம் சூனியம்னு உனக்கு பதில் சொல்லிகிட்டே இருந்தது பார்த்தியா, அது இருக்கா இல்லையா, சூனியன்னு சொன்னது ஒன்று இருக்கா இல்லையா, அப்போ அதுதான் ஏன் ஆன்மா. இந்த பரு உடம்பு இது சூனியம் இல்லை, இது நான் அல்ல, இது நான் அல்ல. சரி, சூக்கும தேகம் அது நான் அல்ல, அப்புறம் அதுக்கு கீழே உள்ள அதுக்கு கீழே நீ அப்படியே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போ, நீ உனக்கு எவ்வளோ தெரியுமோ அவ்வளோ தூரம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போ, எல்லாத்தையும் இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லைன்னு ஒன்று சொல்லுமா இல்லையா,
அதுதான் ஆன்மா, அதுதான் ஆன்மா. அப்போது இல்லைங்க, அது அறிவுன்னு பேர். அதுக்கு என்ன பேர்? அறிவுன்னு. அந்த அறிவுக்கு பேர் தான் ஆன்மா, அந்த அறிவுக்கு பேர் தான் ஆன்மா. அதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுவும் இல்லைன்னு சொல்லலாம். அப்போது இந்த அறிவு ஆன்மாவா? இந்த அறிவு ஆன்மா இல்லை. இப்போ இந்த பதில் எது சொல்லிச்சோ அதுதான் அறிவு ஆன்மா. கடைசியாக என்ன சொல்லலாம்? இந்த அறிவு ஆன்மாவா? இல்லைங்க, அறிவு ஆன்மா இல்லை. இப்போ இந்த பதில் யார் சொன்னா? அறிவுக்கு வேற ஏதோ ஒன்று சொல்லிச்சா இல்லையா? அதுக்கு பேர் தான் ஆன்மா. நீ எப்படி போனாலும் கடைசியாக ஒரு எண்டில் என்ன செய்யும்? இது இல்லை என்று ஏதோ ஒன்று சொல்லியிருக்குமா இல்லையா? ஏதோ ஒன்று சொல்லியிருக்கு, அதுக்கு பேர் தான் ஆன்மா, அதுக்கு பேர் தான் ஆன்மா என்று சொல்லி அவர்களை மறுக்கிறார். அது அழகாக அதுக்கு அடுத்து என்ன செய்கிறார்? ஒரு வெண்பாவை செஞ்சு காட்டுகிறார். இந்த ஏதுவை வலியுறுத்துவதற்கு எடுத்துக்காட்டு வெண்பா செய்திருக்கார். வெண்பா பாருங்கள். எவற்றினையும் அன்று அன்று என விட்டு அஞ்செழுத்தாய் நின்ற ஒன்று உளது, அதுவே நீ. அனைத்தும் இன்று தர்ப்பணம்போல் காட்டலால் சார்மாயை நீ அல்லை, தற்பரமும் அல்லை தனி, தற்பரமும் அல்லை தனி. அனைத்தும் நின்று, அனைத்தும் நின்று, அன்று அன்று என விட்டு, கொண்டு கூட்டி பொருள் செய்யணும். அனைத்தும் நின்று, அன்று அன்று என விட்டு. அனைத்தும் நின்று எது எது? உடம்பு, பொறி, புலன் முதலாகி எல்லா கருவிகளும், எல்லா கருவிகளும் அதுவதுவாய் நின்று, அதுவதுவாய் நின்று. பின்பு என்ன செய்யுது? இதெல்லாம் நான் இல்லை, அன்று அன்று என விட்டு. கருவிகளெல்லாம் அப்படியே நிற்குது. ஒவ்வொன்றா செக் பண்ணிகிட்டே வரேன். இது நானா? இல்லை. இது நானா? இல்லை. இது நானா? என்ன செய்கிறீங்க? ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தா ஒவ்வொன்றாக விட்டு இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை என்று அனைத்தும் விட்டு, அனைத்தும் விட்டு அஞ்செழுத்தாய் நின்ற ஒன்று உளது, அஞ்செழுத்தாய் நின்ற ஒன்று உளது. அஞ்செழுத்தாய் என்பது என்னதுங்க? ஐந்தெழுத்தினால் அறிவிக்கப்படுகின்ற ஆன்மான்னு பேர். அஞ்செழுத்து என்பது ஆன்மாவை குறிக்கிறது. இது என்னதுங்க? ஐந்தெழுத்தினால் அறிவிக்கப்படுகிற ஆன்மா. அப்போ ஐந்தெழுத்தினால் அறிவிக்கப்படுகிற ஆன்மாவை இங்கே அஞ்செழுத்து என்று உபசரித்தார். இது உபச்சாரம். ஆன்மாவை அஞ்செழுத்து என்பது இங்கே உபச்சாரம் தான். ஏன்னா இந்த அறிவு என்பது அது அந்த பஞ்சாக்கர வடிவில் நின்று நாதம் முதலாக அகர உகர மகரம் நாத விந்து என்று சொல்லக்கூடிய அந்த அவற்றின் வழியாக நமக்கு எது இது அறிவிக்கப்படுகிறது. எனவே அந்த வகையில் ஐந்து எழுத்தாய் நின்ற ஒன்று உளது, அதுவே நீ, அதுவே நீ, அதுதான் நீ என்று இங்கே காட்டுகிறார். எனவே இங்கே அந்த வகையில் அனைத்தும் நின்று, அனைத்தும் நின்று தர்ப்பணம் போல் காட்டலால் சார்மாயை நீ அல்லை, தற்பரமும் அல்லை. தர்ப்பணம் போல் காட்டலால், தர்ப்பணம்னா என்னதுங்க? இங்கே கண்ணாடி. தர்ப்பணம் என்பது கண்ணாடி. இந்த கண்ணாடி மாதிரி என்ன செய்யுதுங்க? பெத்த காலத்தில் இந்த ஆன்மா என்ன செய்யுது? அறிவை விளங்கி நிற்கிறது, மாயையே அப்படியே விளக்கி நிற்கிறது. எது? கண்ணாடி மாதிரி. ஆன்மா எப்படி நிற்கிறது? கண்ணாடி மாதிரி இருக்குது. எது? மாயை எதை காட்டுகிறதோ அது இது செய்யும். இது தானாக இதுக்கு அறிகிற அறிவே இல்லை. கண்ணாடி எப்படி தனக்கு முன்னாடி இருக்கிற பிம்பத்தை காட்டுகிறதோ அதுபோல் இந்த ஆன்மா என்ன செய்கிறது? மாயையினுடைய வயப்பட்டு தான் இது நிற்கும், கருவிகள் வயப்பட்டு தான் நிற்கும். அதனால் இதுக்கு என்ன பேர்? தர்ப்பணம். தர்ப்பணம் போல் காட்டல், கண்ணாடி மாதிரி நீ காட்டி கொண்டு இருக்கிறாய். ஆனால் நீ என்ன கிடையாது? தர்ப்பணமும் அல்லை, சார்மாயை அல்லை. தற்பரமும் அல்லை, சார்மாயை அல்ல. நீ கண்ணாடி மாதிரி இருக்கிற, நீ யார் கிடையாது? மாயையும் நீ அல்லை, மாயையும் நீ அல்லை. தற்பரமும், அங்கே தர்ப்பணம் அல்ல. முதல்ல சொன்னது தர்ப்பணம், இப்போ சொல்வது தற்பரம். பரம்னா என்னது? மேலானது. அப்போ நீ உனக்கு அறிவை விளக்குகிற பதியும் நீ இல்லை, அறிவை விளக்குவதற்கு துணை செய்கிற கருவியும் நீ அல்லை. இந்த இரண்டிற்கும் வேறானவன். தற்பரமும் அல்லை, சார்மாயை அல்லை, தனி. நீ யார்? இந்த ரெண்டுக்கும் வேறானவன், இந்த ரெண்டுக்கும் வேறானவன் என்று சொல்லி ஆன்மா சூனியம் அல்லனர். இதில் என்ன சொல்கிறார்? ஆன்மா சூனியம் அல்ல என்று சொன்ன உடனே சரி, அடுத்த ஆள் வந்தான். யார்? ரெண்டாவது அதிகரணம். இது யார் வரா? தூளதேக ஆன்மாவாதி, தூளதேக ஆன்மவாதி. இவன் என்ன சொல்கிறான்? ஐயா நீங்கள் சொன்னது சரியாக சொன்னீங்க. யார்? இந்த ஆன்மா சூனியம் சூனியம்னு அவன் தெரியாமல் சொல்லிகிட்டு இருக்கிறான். யார்? இந்த மாத்துமிகர். அவனுக்கு சரியாக அறிவு விளங்கலை, அவனுக்கு சரியாக புரியல, அவன் தப்பாக சொல்லிகிட்டு இருக்கிறான். அவன் சொன்னதெல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க, பெருசாக எடுத்துக்காதீங்க. ஆன்மாங்கிறது ஒன்று உண்டு,
ஆன்மாங்கிறது உண்டு. அது என்ன தெரியுமா? இந்த உடம்பு தாங்க ஆன்மா. உடம்பு தான் ஆன்மா. ஆன்மாவை இல்லைன்னு சொன்னது தப்பு. ஆன்மா உண்டு, ஆன்மா உண்டு. அது என்னது? இந்த உடம்பு தான் ஆன்மா, தூள தேகமே ஆன்மா. என்ன சொல்கிறாங்க? மேலே சொன்னது தப்பு, தூள தேகமே ஆன்மா என்று சொல்கிறான். அது யார்? உலகாயதர். அது யார்? உலகாயதர், நாத்திகவாதி, கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவன். இவன் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெத்தலை பாக்கு இருக்கா இல்லையா, வெற்றிலை பாக்கு, இதெல்லாம் போட்டோம்னா வெத்தலை எப்படி இருக்குது? பச்சை நிறத்தில் இருக்குது, பாக்கு ஒரு காவி நிறத்தில் இருக்குது, சுண்ணாம்பு வெள்ளை நிறத்தில் இருக்குது. இதையெல்லாம் போட்டு மென்னணும்னா என்ன ஆயிடுது? சிவப்பு கலரில் ஒன்று வருது. இந்த 3 நிறமும் இல்லாமல் 4வதாக ஒரு நிறம் வருதா இல்லையா? வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு இதையெல்லாம் போட்டு மென்னா வருவது வெத்தலை நிறத்துலேயும் வரல, பாக்கு நிறத்துலேயும் வரல, சுண்ணாம்பு நிறத்துலேயும் வரல. இதற்கு வேறான ஒரு வடிவம் வருதா இல்லையா? வேறான வடிவம் வருது, வண்ணம், வேறான வண்ணத்தில் ஒன்று தோன்றுவது போல் 4 பூதங்கள். ஏன்னா அவன் ஆகாயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். உலகாயுதனுக்கு ஆகாயத்தில் உடன்பாடு கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் நிலம், நீர், நெருப்பு, காற்று என்ற 4 பூதங்கள் தான் உண்டு. எனவே இந்த 4 பூதமும் கூடினால் அது என்ன வரும்? இந்த உடம்பாக வரும். இந்த உடம்பு உயிராக வரும். எப்படி இந்த வெத்தலை பாக்கெல்லாம் சேர்ந்தால் வேற ஒன்று வர்றது மாதிரி இந்த 4 பூதங்களினுடைய சேர்க்கை உயிராக வரும். இந்த உயிர் உடம்பிற்கு வேறாய் இல்லை. அவன் என்ன சொல்கிறான்? உடம்பிற்கு வேறாக உயிர் என்ற ஒன்று இல்லை என்பது அவனுடைய கருத்து. எனவே அவன் என்ன செய்கிறாரு? இங்கே மேற்கோள் என்னது? அதே தான், ஆன்மா உளது, ஆன்மா உளது. அது என்னது மேற்கோள் பாருங்கள். இனி எனதுடல் என்றலின் ஆன்மா உளது. அந்த எனதுடல் என்பதை வைத்துக்கொண்டு ஆன்மா உளதையும் சேர்த்திக்கங்க. எனதுடல் என்றலின் ஆன்மா உளது. இவனுக்கு என்ன சொல்கிறாரு? எனதுடல்னு சொல்வதினாலேயே உடம்பிற்கு வேறான ஆன்மா என்ற ஒன்று உண்டு. இப்போ என்ன சொல்கிறாரு? எனதுடல் என்றலின், ஏன் உடம்பு அப்படின்னு சொல்கிறதுனாலேயே இந்த உடம்பிற்கு வேறாக ஆன்மா உண்டு. பாருங்கள் எவ்வளவு நுட்பமாக மறுக்கிற பாருங்க. அவன்கிட்ட என்ன சொன்னார்? இல்லைன்னு சொல்கிறதுனால ஆன்மா உண்டுனர். அவன் கருத்தை சொல்லியே மறுத்தார். இல்லை என்று சொல்வதனால ஆன்மா உண்டுனர். இப்போ இவன்கிட்ட எனதுடல்னு, இந்த உடல் தான் ஆன்மான்னு சொல்கிறான், இந்த உடம்பு தான் ஆன்மான். ஆமாயா, எனதுடல்னு சொல்கிறதுனால உடம்புக்கு வேறு ஆன்மா உண்டு. அவன் சொல்லையே பயன்படுத்தி அவனை மறுக்கிறது. அப்போது அந்த கருத்து வகையால் அவங்க எவ்வளவு நுட்பமாக இருந்திருக்கிறார் மெய்கண்டார் என்பதை நம்ம நினைந்து பார்க்கணும். எனதுடல் என்றலின் ஆன்மா உளது. அது என்னது? இப்போ சொல்லும்போது என்ன சொல்கிறான்? நான் ரொம்ப குண்டாயிட்டேன் சொல்கிறோமா இல்லையா? ரொம்ப குண்டாயிட்டேன், நான் ரொம்ப இழைச்சி போயிட்டேன், நான் சிவப்பாயிட்டேன், கருப்பாயிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுனால என்ன ஆகுதுங்க? எல்லாமே என்னுடைய உடம்பு என்று நாம் சொல்லணும். இப்போ என்ன யான் பருத்தேன் என்று சொன்னாலும் கூட நாம் என்ன சொல்கிறோம்? என்னுடைய கை, என்னுடைய கால், இதுதான் சொல்கிறோம். நான் பருத்தேன்னு சொல்கிறது சிறுபான்மை, அது உபச்சாரமாக தான் சொல்கிறோம். இந்த உடம்பை நானும் சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறேன், நான் குண்டாயிட்டேன், நான் ஒல்லியாயிட்டேன்னு சொல்கிறேன் நம்ம. அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? இந்த உடம்பு தான் நானும் சொல்கிற வழக்கம் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் அதே என்னுடைய கை, என்னுடைய முகம், இதையும் நாம் சொல்கிறோம். இந்த 2 வழக்கமும் நம்மகிட்ட இருக்குது. என்னது? என்னுடைய கை என்கின்ற வழக்கமும் இருக்குது, நான் என்று சொல்கிற வழக்கமும் இருக்குது. ஆனால் நான் என்று சொல்வது உபச்சாரம், என்னுடையது என்று சொல்வது தான் சரியான முறை. அது எப்படின்னா பின்னாடி சொல்கிறார். ஏன்னா இதில் என்னுடையது என்பது என்னதுங்க? கிழமை, தற்கிழமைன்னு பேர். என்னுடைய பேனா, என்னுடைய வீடு, இதெல்லாம் என்னதுங்க? கிழமை பொருள். தமிழில் சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? உரிமை பொருள். அப்போது என்னுடையதுன்னு சொன்னால் இந்த உடம்பு என்னதுங்க? உரிமை பொருளாகும். அப்போ இந்த உரிமையை, இந்த உடம்பை உரிமையாக உடைய ஒன்று இந்த உடம்பிற்கு வேறாக உண்டு என்பதை நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பொழிப்புரை சொல்கிறார் பாருங்க. என்பதி என்மனை என்றார் போல என் கைகால் யாக்கை என நிற்பது உளதாகலின் அதுவே அவ்வான்மாவாம் என்றது. சொல்லும்போது என்பதின்னு என்னது? என்னுடைய கணவன்,
என்னுடைய கணவன். என் என்னுடைய மனைவி, இவர் என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, என்னுடைய கை, என்னுடைய கால், இப்படியெல்லாம் சொல்கிற வழக்கம் இருக்கா இல்லையா? என்னுடையது என்று சொல்கின்ற வழக்கம் இருக்குது. அதுபோலவே என்னுடைய உடம்பு என்று சொல்வது இருப்பதினாலே இந்த உடம்பிற்கு வேறாக என்ன உண்டு? ஆன்மா என்ற ஒன்று உண்டு என்று சொல்லி பொழிப்புரை செய்து அதை என்ன செய்கிறாரு? எடுத்துக்காட்டு வெண்பாவும் வலியுறுத்துகிறார். கொஞ்சம் வேகமாக பார்த்துருவோம் இந்த ஒரு பாடலை. எனது என்ற மாட்டில் எனதலாது எண்ணாது, உணதலாது உன் கைகால் யாக்கை எனதென்றும், என் அறிவு என்றும் உரைத்தனே நெற்றிகான், உன்னில் அவை வேறாம் உணர். எனதலாது எண்ணாது எனது என்ற மாட்டில், எனதலாது எண்ணாது எனது என்ற மாட்டில், அதாவது அளவு கடந்த காதல் எது மீது? இப்போது ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அவங்க என்ன சொல்லுவோம்? ஈருடல் ஓர் உயிர் சொல்கிறோமா இல்லையா? உனக்கு வந்தால் எனக்கு வந்த மாதிரி, எனக்கு வந்தால் உனக்கு வந்த மாதிரின்னு சொல்கிறதெல்லாம் என்னது? சொல்லிக்கலாம். அப்படி ஒரு அந்த காதல் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அப்படி சொல்லுவோம். உண்மையில் என்னது? வேறு தான், வேறு. அதுபோல் இந்த உடம்பு எப்படி இருக்குது? இந்த உடம்பு மேலே நாம் வச்சுருக்கிற காதல் அப்படி ஒரு காதல். அப்போ அது இதை போல் நம்ம யாரையும் நேசிக்கிறோம். நம்ம உடம்பை விட நம்ம யாரை நேசிக்க போகிறோம்? யாரையும் நேசிக்க முடியாது. எனவே அளவு கடந்த காதலினாலே இந்த உடம்பையே நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? நான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். நான் என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம். உண்மையில் இது என்னது கிடையாது? நான் அல்ல, இது நான் அல்ல. எது? எனது கை, எனது கால், எனது யாக்கை, எனது யாக்கை என்று உரைத்தினே நெற்றிகான். நீ அப்படி நிற்கிறையே தெரியலையா? இந்த உடம்பு என்னுடைய கையே என்னுடைய கால்னு சொல்கிற மாதிரி இந்த உடம்பு யார்? உன்னுடையது என்று சொல்லி கொண்டு தான் நீ இருக்கணும். ஆனால் நீ என்ன சொல்லிகிட்டு இருக்கிற? நானே இந்த உடம்புன்னு சொல்லிகிட்டு இருக்கிற. இது எதனால்? இதன் மீது வைத்திருக்கிற அதீதமான காதல். இவை என்ன செய்யணும்? நெற்றிகான், உன்னில் அவை வேறாம் உணர். நீ நல்ல நூல்களை நல்லா படித்து உனக்கு பக்குவம் வந்தால் நீ உணர்ந்து கொள்வா. என்னது? உன்னில் இவை வேறு. ஆன்மா வேறு, உடம்பு வேறு என்பதை நாம் என்ன செய்யலாம்? அறிந்து கொள்ளலாம். எனவே உன்னில் இவை வேறாம் உணர் என்று சொல்லி இங்கே இந்த அதிகரணத்தில் தூள தேகத்திற்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று உண்டு என்று நிறுவுகிறார். அப்போது முதல்ல சூனியம் ஆன்மான்னு சொன்னவரை மறுத்தார் முதல் அதிகரணத்தில். ரெண்டாவது அதிகரணத்தில் அந்த தூள தேகமே ஆன்மா என்பதை மறுத்திருக்கிறார். இன்னும் நிறையா வாதிகளை வாதிக்க வேண்டியது இருக்கிறது. நம்ம அதை அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். நாளை சனிக்கிழமை நமக்கு வகுப்பு இல்லை. எந்த வகுப்பு இல்லைங்க? இந்த சிவப்பிரகாச வகுப்பு. சனி ஞாயிறு ஆகிய 2 நாட்கள் நமக்கு வகுப்பு இல்லை. நாளை காலை 10:30 மணிக்கு சிவஞான போத ஆராய்ச்சி நம்முடைய மறைமைகள் அடிகளுடைய இல்லத்தில் நடைபெறுகிற வகுப்பு. அது போன வகுப்பில் நம்ம கொஞ்சம் விரைவாக சிவஞான போதம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 7 நூற்பாக்கள் பார்த்துருக்குறோம். எஞ்சி நிற்கின்ற நூற்பாக்களை நாளைக்கு கொஞ்சம் விரைவாக அதை நிறைவு செய்துவிட்டு நம்ம நாளையோ அல்லது அடுத்த வகுப்புலையோ சிவஞான போத ஆராய்ச்சி மறைமகள் அடிகளுடைய அந்த நூலை தோற்றுவாய் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஏன்னா ரொம்ப விரைவாக ஒரு வகுப்பில் சிந்திப்பதாக இருந்தது சிவஞான போதத்தை. அது ஏதோ விரித்து கொண்டே சென்று விட்டது. அதனால் அடுத்த வகுப்பில் கண்டிப்பாக நிறைவு செய்துவிட்டு வாய்ப்பு இருந்தால் தோற்றுவாய் செய்வோம். இல்லைன்னா அடுத்த வகுப்பில் சிவஞான போத ஆராய்ச்சியை நம்ம துவங்கி விடலாம். எனவே நாளை காலை 10:30 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் சிவஞான போதம் 8ஆம் நூற்பாவிலிருந்து சிந்திக்கப்பெறும் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரபர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவே உலகலாம் வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிடாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நர்த்தவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள் தரும் பண்ணார் மொழியம்மையுடன் அமர் திருநனா உடையார் திருவடிகள்
போற்றி போற்றி. கைலாயப் பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தழைக்கமாதோ. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம்.